பிகைனி சொந்தங்களுக்கு வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை பரப்பும் செடி, அமைதியாக நஞ்சை பரப்பும் செடி. அது என்ன செடி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். வெறும் புல்தானே என்று நினைக்கின்றீர்கள் தானே? அதுதான் இல்ல. நஞ்சை பரப்பும் வெளிநாட்டு கொடிய செடி பாத்தீனியம். முதலில் அமெரிக்காவின் மெக்சிகோ வளைகுடா பகுதியில்தான் உருவானது. 1956ல இந்தியா கோதுமையை அங்கிருந்து இறக்குமதி செய்தது. அதோடு இந்தியாவினுடைய மும்பை துறைமுகம் வழியாக வந்து இந்தியா முழுவதுமே இந்த பார்த்தீனியம் பரவி இருக்குது. 1956ஆம் ஆண்டு இந்தியா வந்து கோதுமையை வந்து அங்கிருந்து இறக்குமதி செய்தது. அதோடு இந்தியாவினுடைய மும்பை துறைமுகம் வழியாக வந்து இந்தியா முழுவதுமே பரவி இருக்குது. இப்போது இது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திருகோணமலை போன்ற அனைத்து இடங்களிலும் பரவி கிடக்கின்றது. மழை, காற்று, விலங்குகள், வாகனங்கள் எல்லாம் இதை ஏந்திச் செல்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, ஒரு செடி வந்து 5000 விதை தரையில உற்பத்தி செய்யுமா? விழும் விதை வந்து 20 ஆண்டுகளுக்கு உறங்கி கொண்டு சரியான நேரத்துல முளைக்குமா? இதை கட்டுப்படுத்துவது ஒருவரின் பொறுப்பு அல்ல, ஒரு சமூகத்தின் கடமை. நல்லூர், கரைச்சி போன்ற பிரதேச சபைகள் இவற்றை அகற்ற தொடங்கி இருக்கின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பாத்தினியம் பிடுங்கும் போது முகக்கவசமும் தடித்த கையுறை கட்டாயம் தேவை. இல்லை என்றால் இந்த செடியின் மகரந்தம் காற்றில் பறந்து மனிதனுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா, தோல் ஒவ்வாமை போன்றவற்றை உருவாகுமாம். மிருகங்கள் இந்த செடியை உண்டால் நஞ்சால் பால் உற்பத்தியும் குறையுமாம். உடல் நோய்கள் வருமாம். மண்ணில் இந்த வேர் நஞ்சை வெளியிட்டு பயிர்கள் வளர்வதையும் தடுக்கின்றது. பாத்தீனியம் ஒரு செடியல்ல, ஒரு எச்சரிக்கை. இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டிலெக்ஸி. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிகைனி மீடியாவுடன்.